சம்போ சிவசம்போ ஏகம் சிவம் சிவார்ப்பணம். மாப்பிள்ள, நீங்கள் எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அது உங்கள் தப்பு இல்லை, அறியாமை அல்லது வழிகாட்டுறக்கு ஆள் இல்லை. அதனால் நீங்கள் அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சமையல் செய்கிறோம், சாம்பார் வைக்கிறோம் வைங்க. சாம்பார் வைக்கிறீங்க, நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ உப்பு அதிகமாக போட்டுடுறீங்க. அப்புறம் டேஸ்ட்டு பார்க்குறீங்க, உப்பை அதிகமாக போட்டு என்ன பண்ணலாம்? சரி, இதுக்கு ஆப்போசிட் என்ன? உப்பு கசப்பு. இதுக்கு ஆப்போசிட் இனிப்பு. எது இனிப்பு? சர்க்கரை. சர்க்கரை போட்டால் உப்பு குறையும்னு நினச்சி நீங்கள் சர்க்கரை உள்ளே கொட்டுறீங்க. உள்ளே கொட்டும்போது உப்பு கலந்து செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் உப்போடு சேர்ந்து சர்க்கரையும் கலக்கிறீங்க. சர்க்கரை உப்பு சுவையை குறைக்காது, சர்க்கரை தனக்கான இனிப்பு சுவையை கொடுக்கும். நீங்கள் அது டேஸ்ட்டு பார்த்து மறுபடியும் உப்பு இருக்குதுன்னு சர்க்கரை கூட்டிகிட்டே வந்தால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உப்பும் சர்க்கரையும் சமநிலை அடையும். அதுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரை எச்சா போட்டிங்கன்னா உப்பினுடைய சுவையை அமுத்தி சர்க்கரையுடைய சுவை மேலே வரும். அப்படி மேலே வர்றப்போ உங்களுக்கு இனிக்கும். ஆனால் அதுவும் சரியில்லை, ஏன்னா சாம்பார் இனிக்கக்கூடாது. சம்போ, உங்களை நோக்கடிக்கிறதுக்காக இதை சொல்லலை. வாழ்க்கையில் நாம் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு செயலை செய்கிறோம். செயலும் அதன் விளைவும் அதன் பின்தொடர்ச்சியும் தான் வாழ்க்கை. அதில் உங்கள் மனசாட்சிக்கு உறுத்தும்படியான ஒரு செயலை செஞ்சால் அது பாவம். மனசாட்சி உறுத்தாட்டி பாவம் இல்லையா மாமா? பழகுனா சரியாக போயிடும், பழகிட்ட மனசாட்சி உறுத்தாது, அது வேறு நிலை. ஒவ்வொரு செயலுக்கான விளைவுகள் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். அது பாவமோ புண்ணியமோ ரெண்டும் வேறு வேறு செயல், வேறு வேறு விளைவுன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் சர்க்கரையாகவே இருந்தாலும் சர்க்கரையை நீங்கள் அதை அதிகமாக சேமிக்கிறீங்கன்னா அது வேறு. உங்கள் செயலில் சர்க்கரை அல்லாத நல்ல காரியம் இல்லாத செயல்கள் நடக்குது, அதனுடைய பின்விளைவுகள் உங்களுக்கு பாதகமாக வருது, அது ஒரு பாவமாகவே சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த செயலில் வர்ற உப்பை நீங்கள் சேர்த்துறீங்க, அது வேறு விளைவுங்கிற. உப்புனுடைய சேர்க்கையும் விளைவும் வேறு, சர்க்கரையுடைய சேர்க்கையும் விளைவும் வேறை. நான் சொல்கிறது, உங்களுடைய செயலில் வரக்கூடிய பின்விளைவு உங்களுக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த செயலை ஒரு புண்ணியம் செஞ்சு ஈக்குவல் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். புண்ணியம் தான தர்மம் செய்கிற செயலினுடைய விளைவுகள் வேறு. நீங்கள் அதுக்கு முன்னாடி செஞ்ச லோகியல் வாழ்வில் நாம் செய்கிற தவறுகள், அதுக்கான விளைவுகள், செய்கிற துரோகங்கள் அதெல்லாம் வேறு. அதனுடைய பாதிப்பை நம்ம ஏற்று கடந்து தாண்டி தான் போகணுமே ஒழிய, இந்த புண்ணியங்கள் தர்மம் தலை காக்காது. உடனே கர்ணன் கதைக்கு போயிடுவீங்க. கர்ணன் செஞ்ச தர்மமே அவன் தானமாக கொடுத்த பின்னாடி அந்த தலை போயிடுச்சலாம், கரிஞ்செத்து தானே போனான், சாகாம இருந்தானா. உடனே சிவாஜி தேர் சக்கரத்தில் சாஞ்சு நின்று அப்படியே டயலாக் பேசலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. தர்மம் தலை காக்காதுங்கிற பழமொழி தான் தர்மம் தலை காக்கும்னு வந்தது. என்ன காரணம்னா, உங்கள் அயோக்கியங்கள் அதிகமாக போய் அதனுடைய விளைவுகள் வரும்போது நீங்கள் செய்கிற தானம் அந்த அயோக்கியத்தனங்களை தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாற்றாது. இது வேறு அது வேறு, அது மைனஸு இது ப்ளஸ்ஸு. நீங்கள் ரெண்டும் எப்பவும் ஜாயிண்ட் ஆகாது. ரெண்டு தனித்தனியாக இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற விளக்கு எரியும். இது உங்கள் செயலில் நாம் என்ன செய்ய போகிறோம், இது சரியா, இதில் என்ன விளைவு வரும், இந்த விளைவை தாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா, நம்ம பொருளாதாரம் தயாராக இருக்குதா, நம்ம சுற்றம் தயாராக இருக்குதா, இது அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு சமமாக இருக்குதா, எண்ணங்களுக்கு மேலாக வருமா கீழாக வருமா, ஒரு சமயம் நேர் மாறாக வந்துடுமா. நேர் மாறாக வந்தால் நம்ம குடும்பம் எப்படி டெவலப் ஆகுது, நம்ம குழந்தை எப்படி படிக்க, அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி ஒரு செயலை தொடங்கணும். அப்படியெல்லாம் யோசனை பண்ணால் தொடங்க முடியாத மாமா. குருட்டாம்பாக்கில் அடித்தா தான் மாமா போகு வண்டினா அது போய் அச்சு முறிஞ்சு டிச்சில் விழுந்துருமாப்புல. சிந்திச்சு அது முதல்லையே இறைவன் நம்மளை கைவிட்டுட்டான். சிந்திக்கிற அறிவை கொடுத்தான் கைவிட்டுட்டான்.
அந்த அறிவை வச்சு அவனை நோக்கி நம்ம நகரணும். ஆனால் நம்ம லோகியல் வாழ்க்கை எப்படின்னா பொருள் சேர்றதா தான் இருக்குது. இன்னைக்கு பொண்டாட்டியே காசு சம்பாதிச்சா நல்ல புருஷன், பையன் காசு சம்பாதிச்சா நல்ல பையன், இல்லைன்னா அவன் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அறியாமையில் தான் இருக்கிறாங்க. அறியாமை. அருளா பொருளானா பொருள் சேர்த்து நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வழி பண்ணி அதுக்கு பின்னாடி அருள் சேர்க்கணும். பொருள் சேர்க்கும் போதே அருள் சேர்க்கறதுக்கான முயற்சியும் அருளை அடையிறதுக்கான முயற்சியும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்ல வரேன். போகிற வழியில் ஒரு காலம் ஊனி நின்று ஒரு கும்பிடு போகிறதெல்லாம் நீங்கள் இறை வணக்கத்துக்கு சேராது. ஆத்திர அவசரமாக போய் உள்ள அட்னஸ் போட்டு வர்றது, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வரதெல்லாம் சூட் ஆகாது மாப்பிள்ள. அதெல்லாம் பக்தி இல்லை, அதெல்லாம் உங்களை இறைவனை நோக்கி நகர்த்தாது. கோயில்னால் கோயிலை முழுசாக நம்புங்க, போய் இருங்க. நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்து அதன்படி போய் கோயில் சாமி கும்பிட்டுவாங்க. ஓகே. அன்பும் ஆசீர்வாதம். சம்போ சிவசம்போ. ஆசீர்வாதங்கள். ஓம் நமச்சிவாய.